அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீராம் பிரகாஷ் டிவிக்காக அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் வேண்டுகின்றேன். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். அசைவ பிரியர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒன்று சில்லி சிக்கன். அசைவம் என்று யார் சொல்ல கேட்டாலும் உடனே சிக்கன் தான் நமக்கு நினைவுக்கு வரும், கூட வாயில் எச்சிலும் வரும் இல்லையா? அசைவ பிரியர்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. உலகத்தில் அதிகமான பேரால் உண்ணப்படும் அசைவ உணவுன்னு பார்த்தா சிக்கன் தாங்க. இந்த சிக்கனை சமைக்கிறதுல கடைகளும் சரி வீடுகளும் சரி சளைக்கிறது மாதிரி இல்லை. சில வீடுகளில் வாரத்தில் 2 முதல் 3 நாட்கள் கூட செய்கிறாங்க. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் டெய்லி சிக்கன், சில்லி சிக்கன், சிக்கன் ரைஸ், கிரில்டு சிக்கன், அப்படியே நாவை சுண்டி இழுக்கக்கூடிய வகைராக்கள் ஏராளமாக இருக்குது. ருசி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா சாப்பிட்றோம். ஆனால் இதனால் பல விளைவுகள் ஏராளமாக இருந்தால் கூட வீட்டு சமையலை விட ஹோட்டலில் சமைக்கும் சாப்பாட்டுக்கு பலரும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் அந்த சிவப்பு நிறத்தில் எண்ணெயில் பொரித்து எடுத்து அழகாக பரிமாறக்கூடிய சிக்கனுக்கு ரசிகர்கள் ஏராளம். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், சிக்கன் அதிகம் சாப்பிட்றதுனால ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஊட்டச்சத்து நிபுணர்களோட கருத்துப்படி 100 கிராம் சிக்கனில் 124 கிராம் கலோரிகளும் 20 கிராம் புரோட்டீனும் 3 கிராம் கொழுப்பும் இருக்குது. போதுமான அளவு கலோரிகளும் புரோட்டீனும் இருக்கிறதுனால தான் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு சிக்கன் சிறந்த உணவாக பரிந்துரைக்கப்படுது. சரி, சிக்கனோட கூடவே 2 துண்டு எலுமிச்சை பழங்களும் இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிருக்கணும். இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. சிக்கனில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்தை நமது உடம்பு முழுமையாக எடுத்துக்கொள்ளணும்னா வைட்டமின் சி தேவை. அதனால தான் சிக்கன் சாப்பிடும்போது வைட்டமின் சி சத்து நிறைந்த எலுமிச்சம் சாற்றை பிழிந்து விட்டு சாப்பிட சொல்லுவாங்க. சிக்கன் அதிகம் சாப்பிட்றது ஆபத்து என்பது சந்தேகத்தையும் தாண்டி நம்பிக்கையாகவே மாறிடுச்சு. ஆனால் இது முற்றிலுமாக உண்மை அல்ல. ஏனெனில் எந்த முறையில் சமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய விளைவுகளும் கணிக்கப்படுது. அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் வெள்ளை இறைச்சி சிவப்பு இறைச்சியை போல கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது அப்படின்ட்டாங்க. உங்கள் கொழுப்பின் அளவை கட்டுக்குள்ளே வச்சிருக்க வேக வைத்த சுடப்பட்ட அல்லது கிரில் செய்யப்பட்ட சிக்கனை சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மைக்ரோபயாலஜியின் ஜர்னல் எம்பியோவில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி ஈகோலின் பாக்டீரியா சிக்கனில் அதிகமாக இருக்கும். அப்படி சாப்பிட்ற சிக்கனில் ஈகோலின் அதிகம் பரவி இருந்துச்சுன்னா அது சிறுநீர் பாதை தொற்று, யூடிஐ தொற்றை உண்டாக்கும். சயின்ஸ் டெய்லி படி இந்த குழு 2452 இறைச்சி மாதிரிகளில் கிட்டத்தட்ட 80% மற்றும் 72% சிறுநீர் தொற்றும் யூடிஐ தொற்றும் உருவாக்கும் சாத்தியம் அதிகம் இருக்கிறத கண்டறிஞ்சிருக்கு. இதை பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இத்தகைய தொற்று நோயை தடுக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், அதாவது ஆன்டிபயாட்டிக்ஸ் இல்லாமல் வளர்க்கப்படும் கோழியை பார்த்து வாங்கி சாப்பிட்றது சிறந்தது. கடையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சில்லி சிக்கனுடைய தரம் எப்படி அப்படிங்கிறத பரிசோதிக்க இந்த சின்ன டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு சிக்கன் பீஸை எடுத்து 2 பிச்சு அதன் உள்ளே இருக்கும் கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். செயற்கை நிறமிகள் சேர்க்கப்பட்டு குளிர்சாதன வசதிகளில் வைத்து நீண்ட நேரம் கழித்து பயன்படுத்தி இருந்தால் அந்த சிக்கனை பிச்சு பார்க்கும்போது அதனுடைய உள்பகுதியும் சிவப்பு அல்லது வண்ணம் இறங்கி இருக்கும். அப்படி இருக்கிறத சாப்பிடாம தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. உள்பகுதி, அதாவது சிக்கன் பகுதியை 2ஆக பிக்கும்போது உள்பகுதி வெள்ளையாக இருந்துச்சுன்னா
இயற்கை நிறமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதை சாப்பிடலாம். ஸோ இந்த ரோட்டு கடைகளில் டெய்லி அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடியவங்க இதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுடைய உடம்பை கெடுத்துடும். ஸோ அது நீண்ட காலமாக வச்சு பயன்படுத்தக்கூடிய விற்காத சிக்கனெல்லாம் வச்சு பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உடம்பு பாதிக்கப்படும். அதனால் இந்த ஒரு டிப்ஸை பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு பீஸை பிச்சு பாருங்கள். வெள்ளையாக இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க. நன்றி.